டிஎன்பிஎஸ்சியில் பகடை அதாவது டைஸில் இதுவரை கேட்ட கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் பார்ட் 3. பார்ட் 3ல என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்பன் டைஸுங்க. ஓப்பன் டைஸ்னால் ஒன்றும் இல்லை, டைஸை திறந்து வச்சுட்டு அதோட ஆப்போசிட் சைட்ஸ் என்ன, க்ளோஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அதில் நம்பர்ஸ் இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், சிம்பிள்ஸ் இருக்கலாம், இல்லை நம்பர்ஸும் ஆல்ஃபபெட்ஸும் சேர்ந்து கொடுக்கலாம், எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். கேட்குறது ஒன்று ஆப்போசிட் சைடு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா மூடி வச்சா எது கரெக்டாக வருது இல்லை தப்பாக வருது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரியா? 15th கொஷின் பார்க்கலாம். கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல்பரப்பை காட்டுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எது எதிர்பக்கங்களில் அமையாத இணைன்னு கேட்குறாங்க. அமையாதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 3 ஆப்போசிட்டுங்க. ஒரு நம்பர் விட்டுட்டு வர்றது ஆப்போசிட். ஓகேவா? அதே மாதிரி 2 3 விட்டுட்டு 4 ஆப்போசிட். 2 4 அப்போ ஆப்போசிட். அதே மாதிரி 5 6 ஆப்போசிட்டுங்க. சிம்பிள். ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் ஆப்போசிட். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் சைட்ஸை தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இப்போ 1 3 ஆப்போசிட்டா, அதே மாதிரி நமக்கு 2 4 ஆப்போசிட், அப்புறம் 5 6 ஆப்போசிட். இப்போ எது அமையாதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல 1 மற்றும் 3ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? 1 3 ஆப்போசிட் தாங்க. கரெக்டா? 2 4 ஆப்போசிட் தான், 6 5 ஆப்போசிட் தான். எது அமையாது? 1 மற்றும் 4 ஆப்போசிட்டாக இருக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டினில் அமைதா அமையாதான்னு பார்த்துக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 16th கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல்பரப்பை காட்டுகிறது எனில் ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து ஏவோட ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸிங்க. அதே மாதிரி பண்ணுங்க. எஃப்ல ஆரம்பிங்க, ஈயை விடுங்க, பி ஆப்போசிட்டுங்க. அப்போ எஃப்பும் பியும் ஆப்போசிட். அதே மாதிரி இயும் சியும் ஆப்போசிட்டா, மீதி இருக்க ஏவும் டியும் ஆப்போசிட். ஓகேவா? ஏ அண்ட் டி ஆப்போசிட். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? ஏவோட ஆப்போசிட் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆப்போசிட் சைட்ஸை இந்த மாதிரி எழுதும் போது எந்த கொஷினுக்கு வேணால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்டை எப்போவுமே எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இப்போது ஏக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? இதை மறந்துடாதீங்க. சைடை கரெக்டாக போடுங்க. ஒன்று மாறினாலும் ஆப்போசிட் சைட்ஸ் மாறிடும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 17th கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது? கொடுத்துருக்க ஓப்பன் டைஸை க்ளோஸ் பண்ணால் எந்த டைஸை உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு முதல் நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சாதான் எதை உருவாக்க முடியாது அப்படின்னு தெரியும். இப்போ பாருங்கள், ஏவும் 6ம் ஆப்போசிட். கரெக்டாக? நம்ம மெத்தட் படி. அதே மாதிரி 7ம் 4ம் ஆப்போசிட். மீதி என்ன இருக்குது? 3 8. 3யும் 8ம் ஆப்போசிட்டுங்க. ஒரு நம்பர் விட்டு வருது. சரியா? இப்போது இந்த 3ஐயும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஏவும் 6ம் ஆப்போசிட். கரெக்டாக? அதே மாதிரி 7ம் 4ம் ஆப்போசிட், 3யும் 8ம் ஆப்போசிட். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு இருக்கா டைஸு, அதை பாருங்க. சரியா? அதில் 7ம் 4ம் இருக்குது. ஓகேவா? அப்போது 7 4 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால் உருவாக்க முடியாது. ஏன்னா 7ம் 4ம் ஆப்போசிட்டில் எப்படி பக்கத்தில் வரும்? அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். ஏவும் 6ம் ஆப்போசிட், ஆனால் பக்கத்தில் இருக்குது. அடுத்ததில் ஏவும் 6ம் அகைன் ஆப்போசிட்டில் இருக்குது, அதுவும் வராதுங்க. லாஸ்ட் டைஸில் 3யும் 8ம் ஆப்போசிட்னு சொல்லிட்டு ஆனால் பக்கத்தில் இருக்குது. ஸோ 4மே வராதுங்க. ஆப்போசிட்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால 1 2 3 மற்றும் 4 உருவாக்க முடியாதுங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸ் கண்டுபிடிங்க. டைஸில் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? 18th கொஸ்டின் போகலாம். கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியும்? இங்கே நல்லா பாருங்கள், உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்போசிட் சைட் கண்டுபிடிங்க. 3யும் 5ம் ஆப்போசிட், 2ம் 6ம் ஆப்போசிட், ரிமைனிங் இருக்க 1ம் 4ம் ஆப்போசிட். அதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? 3 5 ஆப்போசிட், 2 6 ஆப்போசிட். அதே மாதிரி லாஸ்ட்டில் வர 1ம் 4ம் ஆப்போசிட்டுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைஸில் 1 2 3 இருக்குது. ஓகேவா? 1 2 3.
இந்த டைஸை பாருங்கள், 1 2 3 இருக்குல்ல, அதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆப்போசிட்டில் தான் இருக்குது, பக்கத்து பக்கத்தில் இல்லை. அதே மாதிரி செகண்ட் டைஸில் பாருங்கள், எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்குது, பக்கத்து பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லை. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு தேர்ட் டைஸில் பாருங்கள், 1 4 ஆப்போசிட்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குங்க, அப்போது அது வராது. புரியுதா? ஆப்போசிட்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது. லாஸ்ட் டைஸில் 2 6 ஆப்போசிட்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பக்கத்து பக்கத்தில் இருக்குங்க, அப்போ அதுவும் வராது. சரியா? அப்போ மொதல் 2 டைஸில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ மற்றும் பி மட்டும்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? பக்கத்தில் இருந்தால் அது வராதுங்க, அவ்வளோதான். ஒரு சாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டா எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1க்கு அந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 2 3 பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது அதுக்கு அடுத்ததுக்கு போங்க, 1 4 ஆப்போசிட்டுங்க. அடுத்து 3 பாருங்களேன், அங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 5 அப்போ அதை பக்கத்தில் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போது 3 6 ஆப்போசிட். அப்போது ரிமைனிங் இருக்க 2 5 தாங்க ஆப்போசிட். புரியுதா? அங்கே புள்ளி வச்சா உங்களுக்கு அட்டாச் ஆகுது, ஓகேவா, ஒட்டி வருது, அப்போ கண்டிப்பாக அது இருக்க முடியாது. அடுத்த பேட்டர்னில் பாருங்கள், உங்களுக்கு 1 2 3 ஒட்டி இருக்கு, அப்போ அடுத்ததுக்கு போகணும், 1 4 ஆப்போசிட். அதே மாதிரி 3 பாருங்கள், 4 5 கூட ஒட்டி இருக்கு, அப்போது 3 6 ஆப்போசிட். ரிமைனிங் இருக்க 2 5 தாங்க இதோட ஆப்போசிட். புரிஞ்சா? ஒட்டி இருக்கான்னு பாருங்கள், அப்படி இல்லைன்னா அடுத்ததுக்கு போயிடும், அதான் ஆப்போசிட். சரியா? இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் அடிக்கடி கேட்குறது தான். ஸோ தனியாக எழுதிக்கலாம். 1 4 ஆப்போசிட்டு, 3 6 ஆப்போசிட்டு, அதே மாதிரி 2 5 ஆப்போசிட். இதே தான் இதுக்கும் வரும். ஓகேவா? டைஸ் அதாவது பகடையில் இதுவரை நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அப்புறம் ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.